வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் இருக்கக்கூடிய இந்த 12th சம்மு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏபிசி அண்ட் டி ஓகேங்களா, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் ஏபிசிடி இஸ் ஏ ட்ராப்போசியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ட்ராப்போசியமா அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ இதை இப்போ நம்ம கிளாஸாக பார்க்க போகிறோம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 12th சம்மு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஏ வந்து 3, -4ன்ற பாயிண்ட்டு, அடுத்து பி வந்து 9, -4, அடுத்து சி வந்து 5, -7, அடுத்து டி வந்து 7, -7. ஓகேங்களா, ஸோ 4 பாயிண்ட்டுமே கொடுத்துட்டேன். அவன் என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசிடி இந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்து இஸ் ஏ ட்ராப்போசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ ட்ராப்போசியம் அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கும், ஏதாவது 2 லைன் பேரலாக இருக்கும். ஓகேங்களா, ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன் சைடு மட்டும் பேரலாக இருக்கும், இன்னொரு சைடு டைரெக்ஷன் மாறி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதை ஏன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இது பி, இது சி, இது டி. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் என்ன பண்ணியிருப்போம், ட்ராப்போசியம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏபின்றதும் சிடின்றதும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்றப்ப பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஓகேங்களா, ஸோ அப்போ பாயிண்ட் ஏவை நான் இங்கே எடுக்கிறேன். ஏன்ற பாயிண்ட்டு 3, பின்ற பாயிண்ட்டு 9, ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் நேம் நம்ம வச்சு ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா, ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்றது நான் m1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, y2 - y1 / x2 - x1. இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ அப்போ y2ன்றது என்ன இருக்குது, -4 -y1 என்ன இருக்குது, அகைன் -4. ஓகேங்களா, ரெண்டுமே -4 தான். / x2ன்றது 9 -x1ன்றது 3. ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா -4 - × -+4 / 6, 9 - 3 6. ஸோ எடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா -4 + 4 0/6. ஸோ 0 எனிதிங் என்னது 0. ஸோ அப்போ m1ன்றது ஸ்லோப் வந்து 0. எதுக்கு, ஏபிக்கான ஸ்லோப்பு 0. தென் நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ஆப்போசிட்டு சிடி. ஸோ அப்போ இதை நான் சிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி. ஓகேங்களா, சின்ற பாயிண்ட்டு 5, -7, டின்ற பாயிண்ட்டு 7, வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் பேர் வச்சிடணும். x1 y1, x2 y2. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m2 வந்து இந்த ஃபார்முலா தான், நான் ரிப்பீட் பண்ணலை, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ y2ன்றது -7 -y1 / x2 7 - 5. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா -7 - × +7 / 7 - 5 2. ஸோ பார்த்தீங்கன்னா 7 அதாவது -7 + 7 என்ன வரும், 0. 0 எனிதிங் 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பு m1 m2 அதாவது ஏபிக்கான ஸ்லோப்பும் சிடிக்கான ஸ்லோப்பும் என்ன வந்திருக்குது, 0. therefore அடுத்த கண்டிஷன் என்ன அதெல்லாம், ஸ்லோப் ஆஃப் m1 equal to ஸ்லோப் ஆஃப் m2 equal to 0. therefore ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப, ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல் அப்படின்னா என்ன எழுதலாம், ஏபி லைனு parallel to சிடி. ஓகேங்களா, லைன் ஏபி parallel to சிடி எழுதிடலாமா. ஸோ அப்போ இந்த 2 லைனும் பேரல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் பேரல் இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா தான் இது ட்ராப்போசியம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்,
ஸ்லோப் ஆஃப் இந்த லைன் பார்த்திங்கன்னா பிசி, இது ஏடி. பிசி கண்டுபிடிக்க போகிறேன். பின்ற பாயிண்ட் என்னது 9, -4, சின்ற பாயிண்ட்டு 5, -7. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏடி எடுக்கிறேன். ஏன்ற பாயிண்ட் 3, -4, டின்ற பாயிண்ட் 7, -7. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டையுமே எடுத்துகிட்டு ரெண்டுக்குமே ஆல்டர்னேட் பேர். இது x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி இங்கேயும் x1, y1, x2, y2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்புக்கு பேர் M3ன்னு வைக்கிறேன். M3க்கு ஃபார்முலா என்ன? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம போட்டு பாருங்கள். y2ன்றது -7 மைனஸ் y1ன்றது -4 டிவைடட் பை x2 5 - x1 9. ஸோ இதை பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 டிவைடட் பை 5 - 9. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு -4. ஸோ அதே தான், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 3, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு மைனஸ். ரெண்டுமே வேறு வேறு சைனாக இருக்க பட்சத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3/4. ஓகேங்களா? ஸோ என்னது M3ன்றது 3/4. இப்போ இந்த சைடு வாங்க. ஸோ இதுக்கு M4 தான் எழுதுகிறோம். M4க்கு y2 என்ன இருக்குது? ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ அதே தான், -7 -4 டிவைடட் பை 7 - 3 x2 - x1. ஸோ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 7 - 3ன்றது 4. ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனும் மைனஸ் டிவைடட் பை 4. ஸோ M4 பார்த்தீங்க அப்படின்னா -3/4. M3 பார்த்தீங்கன்னா 3/4. ரெண்டுமே ஈக்குவலாக கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? M3 not equal M4. Therefore BC not parallel to AD அப்படின்னு சொல்லிடலாம். Therefore these points are formed a ட்ராப்போசியம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்டு ட்ராப்போசியத்தை தான் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது ட்ராப்போசியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராப்போசியம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஒன் சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், பேரலாக இருக்கும். அதர் 2 சைட்ஸ் ஆர் நாட் பேரலல் அப்படின்னா மட்டும்தான் ட்ராப்போசியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு இருக்கிறது மட்டும் பேரலல், ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் பேரலல், அதர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் நாட் பேரலல். ஓகேங்களா? ஸோ நாட் பேரலல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது ட்ராப்போசியம் தான் கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் இருக்கக்கூடிய 12th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.